தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் சார். அது நாளைக்கு எல்லாம் இருக்கு. 5ஆம் தேதி மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கிறேன். சரி, அதுக்கு கவலை வரணும் சார். அதுக்குண்டான ஏற்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? ஏற்பாடு அங்கே கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறேன் நீட்டா. சார் கட்சி ஆஃபீஸ்லேயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார்? மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆஃபீஸில். ஆமாம், ஓகேங்க சார். எத்தனை மணிக்கு சார்? கரெக்டாக 9 ஸ்டார்ட் மைக்கிடா எப்படி 9 வந்து ஸ்டார்ட் பண்ணும். 9 சார். மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர வேண்டாம் சார். சரி, இதில் நான் வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை வந்து தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க வேற ஒன்று இல்லை. நம்ம என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போகிறேன்னு தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க வரும் இல்லை. நாங்கள் பேசலாம். இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு பாருங்க. சரி, பிபிஎஸ் தரப்பில் இன்னைக்கு 32 கல்யாணம் இருக்கு. சரி, அந்த பணிகளை நாங்கள் ஆர்டர் போடுறோம் சார். இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ இபிஎஸ் சார் தரப்பில் இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன் சார். கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக சார். மண்டபத்துலங்களா சார்? அந்த மாதிரி கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆஃபீஸில் தாங்க. ஓகே மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் தான் திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நான் வந்து பேசுறது மட்டும் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க. அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல. நான் வந்தாங்க 30-500 பேர் வந்தாங்க. அது வந்து அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தரையும் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. ரைட்டுங்க சார். சரி சார், பத்திரிகையாளர் சந்திக்கிறேன் சார். அது நாளைக்கு எல்லாம் இருக்கு. 5ஆம் தேதி மீடியா பத்திரிகையாளர் எல்லாரும் சந்திக்கிறேன். சரி, அதுக்கு கவலை வரணும் சார். அதுக்குண்டான ஏற்பாடு எந்த மாதிரி சார் இருக்கு? ஏற்பாடு அங்கே கட்சி ஆஃபீஸ் பண்ணிடுறேன் நீட்டா. சார் கட்சி ஆஃபீஸ்லேயே கூட்டம் வச்சிருக்கீங்களா சார்? மண்டபத்துலங்களா சார்? கட்சி ஆஃபீஸில். ஆமாம், ஓகேங்க சார். எத்தனை மணிக்கு சார்? கரெக்டாக 9 ஸ்டார்ட் பண்ணும். மைக்கிடா எப்படி 9 வந்து ஸ்டார்ட் பண்ணும். 9 சார். மேற்கு மாவட்டம் அப்புறம் வேற யாரும் முக்கிய யாரையும் வர வேண்டாம் சார். சரி, இதில் நான் வந்து எப்படின்னாங்க உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய கருத்துக்களை வந்து தொண்டர்கள் கருத்து பிரதிபலிக்க வேற ஒன்று இல்லை. நம்ம என்னுடைய கருத்து பிரதிபலிக்க போகிறேன்னு தவிர அதுக்காக வந்து இவங்க வரும் அவங்க வரும் இல்லை. நாங்கள் பேசலாம். இன்னைக்கு வேற யாராவது சந்திக்கிறீங்களா சார்? இன்னைக்கு யாரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு பாருங்க. சரி, பிபிஎஸ் தரப்பில் இன்னைக்கு 32 கல்யாணம் இருக்கு. சரி, அந்த பணிகளை நாங்கள் ஆர்டர் போடுறோம் சார். இந்த 5ஆம் தேதி சந்திக்கிறோம்னு சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ இபிஎஸ் சார் தரப்பில் இல்லை 5ஆம் தேதி சந்திக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் சொல்கிறேன் சார். கட்சி ஆஃபீஸில் தான் கண்டிப்பாக சார். மண்டபத்துலங்களா சார்? அந்த மாதிரி கட்சி ஆஃபீஸில் தான். கட்சி ஆஃபீஸில் தாங்க. ஓகே மூத்த நிர்வாகி சார் ஒரு 10,000 பேர் தான் திரட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்லை, நான் வந்து பேசுறது மட்டும் சொல்லியிருக்கேன் தவிர எவ்வளோ பேர் வருவாங்க என்கிறது எனக்கு தெரியாது. பிரிப்பட்டையும் வருவாங்க. அது யாரும் இந்த செய்தி தெரிஞ்சுட்டு நேற்று நான் வந்து யாரையும் கூப்பிட நீ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருந்தேன். யாரையும் வான்னு கூட சொல்ல. நான் வந்தாங்க 30-500 பேர் வந்தாங்க. அது வந்து அவங்களா பாண்டினிஸாக வருது. நாம் ஒன்றும் ஒருத்தரையும் கூப்பிட்டு அழைச்சிக்கலைங்க. ரைட்டுங்க சார். சரி.